ஹாய்மா, இது பாருங்கடா, எள்ளு சாதம் பண்ணுங்கடா. இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா? நம்ம சனிக்கிழமை எள்ளு சாதம் பண்ணி யாருக்காச்சும் கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. காக்காக்கு போட்டாலும் ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள், முன்னே வந்து கருப்பு எள்ளு தான் இருக்கும், இப்போ வெள்ளை எள்ளு இருக்கும். என்கிட்ட கருப்பு எள்ளு தான் இருக்குது. அதை பாருங்கள், வெறும் கடாயில் எள்ளை வந்து வறுத்துட்டு, பாதி எள்ளு வறுத்ததுக்கப்புறமா மிளகாவை போடுங்க. காரத்துக்கு வறுத்துட்டு மிக்சியில் உப்பு போட்டு இதில் பவுட்ரு பண்ணிடணும். இவ்வளோ தான்டா. அதுக்கப்புறமா புளியை கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தான் சாதம் இது பாருங்கள், குக்கரில் வடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளியோதரை பண்ணுற மாதிரி அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டு, கடலப்பருப்பு போட்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த புளியை கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கிட்டு, அது தோற்பாக இருக்கும் எள்ளு, அதனால் அதை வந்து கொச்சதுக்கப்புறமா இந்த பவுடர் போட்டு கலந்துருங்க. அதுக்கப்புறமா ஆறினதுக்கப்புறம் சாதம் போட்டு கலந்துருங்க. அவ்வளோதான், எள்ளு சாதம் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. புளி சாதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். எள்ளு சாதம்ன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சனி பகவானுக்கு. ஸோ சனிக்கிழமை நம்ம பெருமாளுக்கும் வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம பெருமாளை கும்பிட்டுடுறோம். ஓகேவா? சரிங்களா? கற்றுக்குங்க. எள்ளு வந்து அயன்மா, அதனால் வந்து எள்ளு நிறைய சேர்த்துக்குங்க, வேர்க்கடலை நிறைய சேர்த்துக்குங்க. பசங்களுக்கு வந்து அயன் சத்து இல்லாததுனால தான் அவங்களுக்கு ரத்த சோகை வர்றது, ஜாண்டிஸ் வர்றது, உடல் சோர்வு வர்றது எல்லாமே. ஸோ நம்ம வந்து அயன் சத்து எது அதிகமாக இருக்கோ அதை வந்து ஃபுட்டில் சேர்த்து கொடுங்க குழந்தைங்களுக்கு, நல்லது. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.